அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 12 நடுவு நிலைமை. திருக்குறள் 111. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். நடுவு நிலைமையின் தகுதி யாதெனில் ஒரு சார்பற்ற ஒழுக்கத்தின் சத்தியத்தை நெஞ்சில் நிறுத்தி நீதி வழங்குவதே ஆகும். Tirukkural, Virtue, Morality of Family Life. Chapter 12. Impartiality and Neurality. Enlightened meaning and explanation. By embodiment of true wisdom, Iriyarul Vasisiddhar. Tirukkural 111. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்பட்டு ஒழுகப் பெறின். The eligibility of impartiality is giving justice based on pivoting in mind the truth of impartial ethics. திருக்குறள் 112. செப்பம் உடையவன் ஆக்கஞ் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்பு உடைத்து. நேர்மையோடு ஈட்டியவனின் பொருளானது அவனுக்கும் அவன் சார்ந்த உறவுகளுக்கும் அழியாது துணை நிற்கும். திருக்குறள் 112. செப்பம் உடையவன் ஆக்கஞ் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்புடைத்து. The wealth earned in the right house mannered by one shall ever escort him and the relatives who are dependent on him. திருக்குறள் 113. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நடுநிலை தவறிய செயல் நன்மையை தருவதாக இருந்தாலும் அத்தகைய ஆக்கத்தின் ஊக்கத்தை அன்றே ஒழித்திடல் மேன்மையை தரும். திருக்குறள் 113. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். Though the act deviating from neurality may give benefit, destroying the encouragement of the benefit on the same day shall give greatness. திருக்குறள் 114. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அடுத்த பிறப்பும் பிறப்பின்மையும் அவரவரின் நீதிக்கும் அநீதிக்கும் உண்டான குணத்தின் செயல்படிதான் வாய்க்கும். திருக்குறள் 114. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். The next birth and liberation of an individual, happiness on the basis of actions of just and unjust character of them. திருக்குறள் 115. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் தரும் பாடத்தின் ஞானத்தை உணர்ந்தறிந்து இருநிலையிலும் நேர்மை தவறாது வாழ்வது சான்றோர்க்கு அழகு. திருக்குறள் 115. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. Realizing the wisdom of the lesson of life during ascent and descent, living by maintaining the propriety in both status, is the beauty of the noble people. திருக்குறள் 116. கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொரி அல்லச் செய்யின். ஒருவன் நேர்மையற்ற செயலை செய்யும் முன்னரே தான் கெடப்போகிறோம் என்பதற்கு முன்னெச்சரிக்கையாக உணர்த்தும் உயிரின் படபடப்பை உணர்ந்து ஆற்றிடல் வேண்டும்.
திருக்குறள் 116. கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவோர் ஈ அல்ல செய்யன். Before doing a dishonest act, one has to realize that he is going to get spoiled by the gaugening palpitation of life and act accordingly. திருக்குறள் 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நேர்மையாக வாழ்ந்து கெட்டவனின் வறுமையை எண்ணி பார்த்து நல்லுயிர்கள் வருந்துமே தவிர ஒருபோதும் ஏளனம் செய்து நகையாடாது. திருக்குறள் 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. Thinking about the poverty of the one who was honest and rich, the good souls shall only grieve and shall never ridicule. திருக்குறள் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கி நிலைநிறுத்தும் தராசின் முள் போன்று கனித்து நியாயம் வழங்குவதே நல்ல நீதிமானுக்கு அழகாகும். திருக்குறள் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தோர் பால் கோடாமை சான்றோர் கனி. The propriety of the good judge is predicting like the pivotal needle of a balance and giving justice. திருக்குறள் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். நெறிவழுவாத சொல்லும் செயலும் உடைத்த ஒருவரிடமே ஒரு தலையற்ற இன்பத்தின் நியாயத்தை பெற முடியும். திருக்குறள் 119. சொற்கோட்டம் இல்லாத செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். Pleasing justice without partiality can be expected only from the one whose words and actions do not deviate from ethics. திருக்குறள் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். வாணிகம் செய்வார் தனக்கு ஒன்றும் பிறருக்கு ஒன்றும் என பொருளை பிரித்து பாராது பேணி காத்து வாணிகம் செய்வதே நல்உயர்வுக்கு உண்டான வணிகத்திற்கு அழகாகும். திருக்குறள் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும். Those who are doing trade should trade without classifying the things for them and for others. Protecting the goods like this and trading is the beauty of the growing trade. நாதம் நமசிவாய. Nadam is Namachivayam. வாசியே சிவா. Vasi is Siva. மனமே குரு. Mind is Guru. மனமே சிவம். Mind is Shivam.